தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ரா, தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றிக்கு தேவையான எம்பிக்களை விட அதிகமான எம்பிக்கள் இருக்கிறார்கள். தற்போது நம்மிடையே அதிமுக எம்பி திரு இன்பதுரை இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இன்றைய தினம் துணைத் தலைவர் தேர்தல் என்பது நடைபெறுகிறது. உங்களுடைய கருத்து? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுவது, அவர் துணை ஜனாதிபதியாக போவது உறுதி. அதன் மூலம் தமிழருடைய பெருமை டெல்லியில் நிலைநிறுத்தப்படும். ஒரு தமிழருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது என்றால் தமிழர் உரிமை, தமிழர் நலன் என்று பேசுகிறவர்கள் நிச்சயம் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்கிறது என்றால், இப்பொழுது சித்தாந்தம் பேசுகிறது. அவர் RSS பின்புலம் கொண்டவர் என்று சொல்கிறார்கள். ஏன் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் 1999 அவர் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற போது திமுக அவரை ஆதரித்ததே. அப்பொழுது அவர் RSS என்று தெரியவில்லையா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்ததே. அப்பொழுது வாஜ்பாய், அத்வானி எல்லாம் RSS என்பது தெரியவில்லையா? அப்பொழுதெல்லாம் RSS கொள்கையை அவர்கள் பரணியிலே போட்டுவிட்டா நாடாளுமன்றத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர் RSS காரர்கள் தானே. அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார். வாஜ்பாய்க்கு ஆதரவு அளித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு RSS என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. இப்பொழுது சில கட்சிகள் இந்த தேர்தலில் பங்கெடுக்கவில்லை. உதாரணமாக சந்திரசேகர ராவுடைய இயக்கம், தெலுங்கானாவில் இருக்க சந்திரசேகர ராவ், அங்கு ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கானாவிலிருந்து போட்டியிடுகிறவர் ஒரு கேண்டிடேட்டா நிற்கிறதுனால வாக்களித்தால் தனது மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக ஆகும் என்று தேர்தலிலிருந்து விலகி இருக்கிறார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு இப்பொழுது வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்கள் இந்த தேர்தலிலிருந்து விலகி இருங்கள். நீங்கள் ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக போட்டியிடுவதற்கு வாக்களித்து தமிழர்களுக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு இன்பதுரை. இன்றைய தினம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது நடைபெறுகிறது. முதல் ஆளாக பிரதமர் நரேந்திர மோடி வாக்களிக்க இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.